காலையில் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இலையில வைக்கிறதா இல்லை அவங்க தலையில் வைக்கிறதான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டாக ஒரு பொங்கல். நல்லா சுட சுட பொங்கலில் தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிட்டு குப்பரப்படுத்தி தூங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? 52 of 100 டேஸில் தரமாக ஒரு மல்லி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் 3/4 டம்ளர் அரிசி, ஒரு 1/4 டம்ளர் பருப்பு போட்டு அதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட ஊற்றி நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு 1-2 இடித்து போட்டுக்கோங்க. இது கூடயே 10 பீஸ் அளவுக்கு முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பில். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பும் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்த உடனே இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, நம்ம தாளித்து வச்சதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பச்சை நெய் ஊற்றுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.